ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் திருமலை திருப்பதி ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் முருகன் சிலை பிரதிஷ்டை மற்றும் சிலைகளுக்கு தங்க கவசம் சாற்றும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபுரம் சக்தி அம்மா பங்கேற்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகன் சிலை உற்சவர் புதிய ஐம்பொன் சிலைகள் பிரதிஷ்டை மற்றும் புதியதாக தங்க கவசம் காட்டப்பட்டது. சிறப்பு பூஜை தீபாராதனை நடந்தது. நிகழ்ச்சியில் நிரலாம்பூர் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலிலிருந்து பைபாஸ் சாலை வழியாக புதிய ஐம்பொன் வள்ளி தெய்வானை சமேத முருகர் சிலை ஊர்வலம் வந்து ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், மகளிர் சார்பாக இது தேவலாபுரம் உள்ள 4 திசை எல்லை காமிக்கப்பட்டு பின்னர் சாமிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள். இந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கெங்கையம்மன் மூலவர் மற்றும் உற்சவர் துர்கை வெள்ளி தெய்வானை முருகர் ஐயப்பனுக்கு புதியதாக தங்க கவசம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிகாலை முதல் யாகம் வளர்த்து கலச பூஜை நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன் கோவில் ஆலயத்திலிருந்து கோவிந்தாபுரம் ரோடு தேவலாபுரம் பாலாற்றக்கரை கோவில் பின்புறம் மற்றும் ஸ்கூல் தெரு முதல் ஊர்வலமாக 508 பால்குடங்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிகளுக்கு பஞ்சாமிர்தம், விபூதி, பன்னீர், இளநீர், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட மூலிகை திரவியங்கள் கொண்ட அபிஷேகம் அலங்காரங்கள் நடந்தது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகத்துக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து ராமேஸ்வரம், கங்கை, காவிரி, அக்னி, திருப்பதி, ஊட்டிலிருந்து எடுத்து வரவழைக்கப்பட்டு தீர்த்தங்கள் முருகப்பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீ சக்தி அம்மா தலைமையில் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் ஆசீர்வாதம் வழங்கினர். மறுநாள் திருக்கல்யாணத்துக்கு தட்டு வரிசை கொண்டு வரப்பட்டது. பின்னர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பட்டாடைகள் உடுத்தி ராஜ அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டன. வெள்ளி தெய்வம் மற்றும் தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு பட்டு உடை உடுத்தியும் பொன் ஆவணங்கள், வெள்ளி நகைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் குருக்கள் மாலை கையில் எடுத்துக்கொண்டு நடனமாடி மாலை முருகன், வெள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இரவு வான வேடிக்கை, திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு சுவாமி அருள் பாலித்தார். பின்னர் மதியம் 2500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று கோஷங்கள் எழுப்பி சாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் திருமலை திருப்பதி கெங்கையம்மன் ஆலய தர்மகர்த்தா, அரசு மேல்நிலை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். கோவில் நிர்வாகிகள் முனிரத்னம், முருகேசன், உமாவதி, ராஜேந்திரன், வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர் அஇஅதிமுக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி மற்றும் எம்எல்ஏக்கள் ஆம்பூர் ஆசி வில்வநாதன், குடியாத்தம் அமலு விஜயன், ஒன்றிய கழக பொறுப்பாளர் MT சீனிவாசன், திருப்பத்தூர் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சாய் K வெங்கடேசன், ஆம்பூர் நகர்மன்ற துணைத் தலைவர் MR ஆறுமுகம், பாஜக திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் M தண்டாயுதபாணி, முன்னாள் மாவட்ட தலைவர் C வாசுதேவன், பாலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் வார்டு உறுப்பினர் ரமேஷ், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோபிநாத், ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயந்தி கோபிநாத், மகாதேவன், ஊராட்சி துணைத் தலைவர் உஷாராணி, குருவாசன், மளிகை கடை சின்னத்தம்பி, அரிசி கடை வெங்கடேசன், பெற்றோர் ஆசிரியர் சங்க இணைச் செயலாளர் ஜெகநாத், கேபிள் டிவி ஆபரேட்டர் கோவிந்தசாமி, அரிசி கடை சுப்பிரமணி, LIC ஜானகிராமன், தயாநிதி, கோவிந்தராஜ், ரமேஷ், திருமால், கோவிந்தசாமி, சேகர், லட்சுமி ஜுவல்லர்ஸ் குமரவேல், காய்கடை சரவணன், டைலர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி நடத்தி வைப்பவர் அர்ச்சகர் ஜெயபால், தியாகராஜன், சிவாச்சாரியார், விக்கி, ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஆம்பூர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். என்ன பண்ணிக்கிட்ட பின்னாடியா
ओम भूमिष्ठाय नमः ओम महेश्वराय नमः ओम संहारकाय नमः ओम अभ्याय नमः